Minolta Bishop C70H மிஷினு. இந்த மிஷின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது 6000க்கு ஈக்குவலண்ட்டான மாடல் தான். 6000ல் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், 6000ல் வந்து ஸ்கேனர் வரும் டாப்பில். இந்த டாப் இருக்கு இல்லையா, இந்த டாப்பில் வந்து ஸ்கேனர் வரும். இதில் வந்து பிரிண்டர் டைப் இந்த மாடலு. இது வந்து எல்லா மீடியாவும் சப்போர்ட் ஆகும். இது ஃபோட்டோ ஆல்பம்க்குனே ரெடி பண்ண மிஷின். இது ஸ்டார்டிங்கில் 2014-16 இந்த மிஷின் அப்போ தான் வந்தது. இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். கரண்ட்டாக போயிட்டுருக்க மாடல் C73HC 83HC வரைக்கும் வந்துருச்சு. அதெல்லாம் பிராண்ட் நியூ பார்த்திங்கன்னா 23 lakhs வரும், உங்களுக்கு 23 லட்ச ரூபா வரும். இந்த மிஷின் வந்து கம்பெனி கான்ட்ராக்டில் ஓடின மிஷின் தான். கான்ட்ராக்ட் முடிஞ்சது மிஷினை நம்ம எடுத்து கன்சியூமபிளாக நம்ம மாற்றி ரீசேல் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோர் தென் ரீடிங் கம்மியாக தான் ஓடி இருக்கும். பாருங்கள், டோட்டலாக 8,22,000 காப்பீஸ் ஓடி இருக்குது. இந்த ரீடிங்கும் இந்த சிஸ்டமில் உள்ள ரீடிங்கும் எல்லாம் கரெக்டாக ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ரீடிங் உங்களுக்கு சேமாக தான் இருக்கும். இது வந்து எல்லா மீடியாவும் சப்போர்ட் ஆகும். உங்களுக்கு 300 GSMல இருந்து 13/19 உங்களுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இதில் டெக்கு நம்ம அட்டாச் பண்ணல. மோஸ்ட்லி வந்து இந்த மிஷினில் டெக் இல்லாமல் தான் வரும். 70HCலாம் டெக்கெலாம் இருக்காது இந்த மிஷினில். நம்ம வேணும்னா அடிஷ்னலாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து இதில் வந்து பேனர் பிரிண்ட் எடுக்கலாம். 13/47 வரைக்கும் எடுத்துக்கலாம். எல்லா மீடியாவும் இதில் சப்போர்ட் ஆகும். எந்த மீடியா வேணாலும் போட்டுக்கலாம். 300 GSMல சிந்தட்டிக் வேணால் போட்டுக்கலாம், ஸ்டிக்கர் போட்டுக்கலாம், போர்டு போட்டுக்கலாம், கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இதில் எடுத்த பிரிண்ட் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இது ரெடி ஆகலை. ஃபுல்லாக எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கிறோம். சரிங்களா? சப்போஸ் ஃபுல்லாக ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து கண்டினியூஸாக நம்ம யூஸ் பண்ணணும். இது மாதிரி பிரிண்டர்ஸ்லாம் ப்ரொடக்ஷன் மிஷின்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ரெடி பண்ணிட்டோன்னா அது கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். அதனால நம்ம வந்து கஸ்டமர்ஸ் வந்து ஒன்ஸ் அட்வான்ஸ் பே பண்ணிட்டாங்கன்னா நம்ம மிஷின் ஃபுல் ரெடி மிஷின் பண்ணிவிடுவோம். சின்ன மிஷின் மாதிரிலாம் இது கிடையாது. ஒன்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோன்னா கண்டினியூஸாக யூஸ் பண்ணணும். இந்த மிஷின் பார்த்திங்கன்னா கம்பல்சரி ஏசி இருக்கணும், யூபிஎஸ்லாம் இருக்கணும். யூபிஎஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, சர்வோ ஸ்டெபிளைசர் போட்டுக்கலாம். ஏன்னா பவர் ஃப்ளக்சுவேஷனுக்காக வந்து நம்ம இந்த மிஷின் வந்து